எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மைதாவை வச்சு ஒரு இனிப்பு பலகாரம் செய்யலாம் வாங்க. ஒரு 1½ கப் மைதா மாவு, தேவையான அளவு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழத்தை கூட பிசைஞ்சு சுடலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குட்டி குட்டியாக போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி பொன்னிறமாகிற வரைக்கும் வேக வச்சு எடுங்க. சூப்பரான இனிப்பு போண்டா ரெடிங்க. இதை நாங்கள் கசாயம்னு சொல்லுவோம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. என்றைக்காவது ஒரு நாள் மைதா மாவில் சாப்பிட்லாம், தப்பில்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.